வணக்கம். நீங்களோ இல்ல உங்க உங்க நண்பரோ, உங்க உறவினரோ யாராவது வந்து ஃபைனல் இயர்ல படிச்சுட்டு இருந்தாலோ, ஃபைனல் இயர் இன்ஜினியரிங், ஃபைனல் இயர் கிராஜுவேஷன் எதாருந்தாலும், இல்ல யாருக்காவது வேலை கிடைச்சிருந்தாலும், இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்கிட்ட ஒரு 10, 15 பாயிண்ட் வச்சிருக்கேன் நானு. உங்க ஆரம்ப காலங்கள் வேலையிலயும் சரி, உங்களோட வேலைக்கு போற இடத்துலயும் சரி, நீங்க எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்னு சில பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன். அதை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், சொல்லணுங்கிறதுக்காக அந்த வீடியோ. உங்களோட முதல் வேலையில வந்து நீங்க என்ன குணத்தை நீங்க வந்து கொண்டு வரீங்களோ, நீங்க உங்களோட என்ன பழக்க வழக்கங்கள் நீங்க கொண்டு வரீங்களோ, அதுதான் உங்களோட வாழ்க்கையோட நெடுங்காலம் உங்களோட பயணிக்க போகுது. இதோட இன்னொரு இது என்னன்னா, இது உங்களோட வாழ்க்கையுமே பெருசா பாதிக்க போகுது. இதோட உங்க வேலையை மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையும் பாதிக்க போகுது. அதனால உங்களோட வேலையில என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள், குணங்கள், உங்க இதெல்லாம் நீங்க வெளிப்படுத்துறீங்களோ அதுதான் உங்களோட இருக்கும். அதை நீங்க பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்தது வந்து நிறைய தடவை சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, உடனே வந்து எஸ் சொல்லிடாத, நீ வந்து நோன் தான் சொல்லி பழகு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்ப, முடியாதுன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆனா இந்த கரியர் நீங்க இப்பதான் வேலையை இப்பதான் ஆரம்பிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லி பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்க முதல்ல வந்து முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதே மாதிரி நேர மேலாண்மை, ரைட்? அதுல வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க வந்து டைமை வந்து சரியா பயன்படுத்திக்கிறதுக்கு வழி பண்ணி பாருங்க. உங்க காலம் ரொம்ப முக்கியம் போது உங்களை நல்லா வந்து கவனிப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு காலத்துக்கு வந்து நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நீங்க வந்து ஒரு ஒரு மீட்டிங்க்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ இல்லை ஒரு இதுக்கோ வந்து நீங்க ஒரு குறைஞ்சது 10-15 நிமிஷம் முன்னாடி நீங்க ரெகுலரா வர ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்களை வந்து தனியா வந்து நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால அந்த பழக்கத்தை நீங்க கொண்டு வாங்க. உங்களுக்குன்னு ஒரு 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 குரு, ஒரு வழிகாட்டி மாதிரி ஒரு யாரோ ஒருத்தவங்க நீங்க வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா இருப்பாங்க, உங்க சொந்தத்துலயோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்க சீனியர்ஸோ யாராவது இருப்பாங்க. அவங்கள வந்து எப்பவுமே உங்க கூட வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியணும் அவசியம் இல்லைங்க போது நீங்க போய் அவங்க கிட்ட போய் எனக்கு இந்த டவுட் இருக்கு, இல்லை எனக்கு சந்தேகம் இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது அவங்க உங்களை வந்து வழி நடத்துவாங்க. அதனால கண்டிப்பா இப்ப இருந்தே வந்து உங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டியை நீங்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நீங்க நல்லா பேசுறதுக்கு கத்துக்கிட்டே ஆகணும். ஓகே, நீங்க வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் மாதிரி பல மீடியத்துல இருந்து வந்திருக்கும் போது இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சவங்களும் எல்லாம் நல்லா இங்கிலீஷ் பேசணும்னு அவசியம் கிடையாது. அப்படிங்கும்போது இப்போ வேலை கிடைச்சிருச்சு. அதனால இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரைனிங் சென்டரோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாவோ ஒரு குறைஞ்சது நீங்க வந்து அது கொஞ்சம் செலவு பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க கண்டிப்பா உங்களோட பேச்சு திறனை நீங்க வளர்த்தே ஆகணும். இனிமேல் வேலைக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நிதி மேலாண்மை, எப்படி உங்களுக்கு வேலை கிடைச்சும்போது சம்பளம்னு ஒன்று வரும்போது அந்த சம்பளத்தை வந்து எப்படி சரிபட செயல்படுத்தணும், எப்படி வந்து நான் வந்து அதை நான் செலவு பண்ணுங்கிற ஒரு ஒரு அறிவை வளர்த்துக்கணும் நீங்க. அப்புறம் கண்டிப்பா நீங்க ஆரம்பத்துலேருந்தே நீங்க வந்து சேமிப்ப ஆரம்பிச்சிருங்க. இதில் நீங்க மாற்றத்துக்கு கருத்தே கிடையாது. நான் வேலை கிடைச்சா நான் இது வாங்குவேன் அது வாங்குவேன் அப்படிங்கும்போது நான் இது வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது சேமிக்கணுங்கிற ஒரு பழக்கத்தை நீங்க கொண்டு வந்தே ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு 3 புக்கு நான் வந்து சொல்றேன். நான் இந்த 3 புக் வந்து உங்களுக்கு வந்து இந்த சிலபஸ் மாதிரி நீங்க வந்து வேலைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புக்கு படிச்சு முடிச்சிருங்க. படிச்சு முடிச்சு அதை செயல்படுத்துறதுக்கும் வழி பாருங்க. அது 3 புக் என்னன்னா, ஹூ மூவ் பை சீஸ்னு ஒன்று இருக்கு, ரிச் டேட் புவர் டேட்னு ஒன்று இருக்கு, அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு இருக்கு. இது தமிழே இருக்கு. நீங்க அதை நீங்க பார்த்தீங்கன்னாவே அதை படிச்சீங்கன்னா இன்னொன்று உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இதை நீங்க அன்றாடம் உங்களோட வேலையில நீங்க எப்படி பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அதே மாதிரி நன்றி உணர்வு, அது ஒரு பெரிய டாபிக், பெரிய விஷயம். அதை பற்றி பேசணும், நிறைய பேசலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் நம்பணும், அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் கோடிக்கணக்கில் இன்னும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல இடத்துல கிடைக்கும் போது அதை நீங்கள் நினச்சி ஒவ்வொரு நாள் அதுக்கு நீங்கள் நன்றி நினைச்சியோட நீங்கள் அதுக்கு உங்களோட பெற்றோர்கள், உங்களோட நண்பர்கள், உங்களுக்கு இந்த வேலை வாங்கி கொடுத்தவங்களோ, இந்த வேலைக்காக ப்ரொஃபைல்ஸ் ஃபார்வர்ட் பண்ணவங்களோ யார் வேணா இருக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரையும் நினைச்சு பார்க்குற ஒரு பழக்கத்தை நீங்க கொண்டு வாங்க. நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பத்தி நான் சொல்றேன், வேற என்னென்னலாம் பண்ணலான்ட்டு. ஆனா குறைஞ்சபட்சம் டெய்லி நீங்க நினைச்சு பார்க்கறதுக்கு வந்து உங்களோட கடமை. அதே மாதிரி மற்றவங்க உதவணுங்கிற ஒரு பழக்கத்தை நீங்க கொண்டு வரணும். உங்களுக்கு முன்னாடியே இந்த பழக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப வந்து இனிமேல் நீங்க இந்த இந்த வேலைங்கிற ஒரு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் ஒரு குறைஞ்சது டெய்லி 10-15 மணி நேரம் வந்து ஒரு ஒரு சட்ட மக்களோட தான் இருக்கீங்க. அப்படிங்கும்போது அவங்களோட நீங்க வந்து உதவுற ஒரு மனப்பான்மையை நீங்க வளர்த்துக்கணும். அவங்க கேட்கறாங்களோ கேட்கலையாங்கிறது. நான் வந்து வாலண்டியரா நான் வந்து உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணுமா, செய்யணுமா, சொல்லிக் கொடுக்கணுமா, அந்த பழக்கத்தை நீங்க வளர்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களோட வேலைக்கோ உங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய உதவியா வரும். அது நீங்க போக போக தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி இன்னைக்கு இதுல வந்து நிறைய பேர் வந்து பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க, வந்து எனக்கு வந்து வேலையும் வாழ்க்கைக்கும் டைம் சரியா என்னால கொடுக்க முடியல, எனக்கு வேலை முக்கியமா வாழ்க்கை முக்கியமா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, எல்லா நேரம் வேலையை பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு வாழ்க்கை என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். ஆனா இப்பதான் நீங்க வந்து உங்களோட வேலையை நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களோட கரியர் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க போது இப்போதைக்கு நீங்க வேற எதுவும் யோசிக்காம உங்க வேலையை பத்தி மட்டும் யோசிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான்
மற்றதெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு தூங்குறதுக்கு நேரம் இருக்கும், சாப்பிட்றதுக்குலாம் நேரம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட வேலைக்கு நீங்கள் அதிகம் செலவழிக்கணும். அதுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த நேரத்தில் நான் வந்து இங்கே அவுட்டிங் போகிறேன், நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அங்கே போகிறேங்கிறது வந்து இது ஒரு பெரிய தடைக்கல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குறைஞ்சது ஒரு 3-4 வருஷம் வந்து நீங்கள் வந்து வேலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தியாகங்கள் பண்ணுங்க. இதுக்காக தப்பே இல்லை. கண்டிப்பாக அது உங்களை வந்து தேடி வரும். அதே மாதிரி வந்து நான் ரொம்ப வந்து ஷை டைப்பு, எனக்கு அவ்வளோ பேச வராது, நான் ரொம்ப கூச்ச சுபாவம், எனக்கு அவ்வளோ இதாக வராதுன்னு சொல்றதெல்லாம் வந்து இப்போ வந்து வேலைன்னு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் செல்லாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு பேச வர மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது, நான் இப்படிலாம் பேசி பழகினது இல்லைன்னா இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு வழியே இல்லை. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், வேலையில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா இனிமேல் இந்த பழக்க வழக்கங்கள் உங்களை எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாது. அதனால் நீங்கள் எப்படியாவது இதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இதுக்காக நீங்கள் கோர்ஸ் போனாலும் தப்பு இல்லை. உங்களை நீங்கள் மாற்றியே ஆகணும். ஏன்னா நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க, வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும் அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை. இது நீங்கள் பயிற்சியில் கொண்டு வந்தே ஆகணும். இல்லை நான் ரொம்ப கூச்சம், நான் பேச மாட்டேன், எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லைன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பின்தங்கி போயிடுவீங்க தான் எதார்த்தம். அதே மாதிரி உங்களை நீங்களே வந்து காட்சிப்படுத்திக்கணும். அது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து ஒரு மீட்டிங்கோ இல்லை ஒரு 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 குரூப் ஆக்டிவிட்டி எல்லாரும் வேலை செய்யறோம், அது மாதிரி இடத்துல வந்து உங்களை நீங்க எப்படியாவது நீங்க உங்களை வெளிப்படுத்தியே ஆகணும். அதுக்காக வந்து நீங்க வந்து உங்க மேனேஜர்கிட்டயோ வந்து நீங்க வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் நீங்க உடனே பேசிடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் வருதுன்னா கேளுங்க. 10 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க, எனக்கு பேச கூச்சமா இருக்கு, எனக்கு பேச வரலன்னா நீங்க பண்ணிக்க முடியாது. நீங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்க வெளிக்காட்டிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும். ஏன்னா மேனேஜ்மெண்ட் லெவல்ல உங்களுக்கு சீனியரா இருக்கவங்கலாம் வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருக்கு, இல்லை எந்த அளவுக்கு நீங்க வந்து வெளிக்கொண்டு வரீங்க, அதெல்லாம் தான் கவனிப்பாங்க. அப்படிங்கும்போது எங்க வந்து நீங்க அமைதியா ஓரமா உட்காந்துட்டு 10ஓட 11 இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க காணாம போயிருவீங்க. அதனால கூச்சமே படாம நீங்க எடுத்து பேசி உங்களை நீங்களே வந்து வெளிப்படுத்தி நீங்க பண்ணாதான் உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி வரும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நிறைய உருவாகும். கடைசியா சொல்லணும்னா ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ரொம்ப பழைய டாபிக் தான், ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய இடத்துல இதெல்லாம் வந்து நடக்கிறது இல்லை. அப்படிங்கும்போது இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது வரைக்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம ஒரு வேலைன்னு ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும், ரொம்ப முக்கியமா கவனிக்கணுங்கிறது. அதனால கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்க அதை இங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் வேணும், அதை பத்தி சில சந்தேகங்கள் இருக்கு, எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்களோட கமெண்ட்ஸ் அனுப்பலாம், கொஸ்டின்ஸ் அனுப்பலாம். என்னோட நம்பர் 721-900-7616. இதில் நீங்கள் இமெயில் அனுப்பணும்னா கூட அனுப்பலாம், vasikaran.r@gmail.com. நன்றி.